ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்ஆர்எல் ஜீட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க ஈஸி ஹெல்தி கிச்சனில் குழந்தைங்களும் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உளுந்து வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை மெது வடைன்னு கூட சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி உளுந்து வடை செய்கிறதுக்கு 1 கப் உளுந்து எடுத்து 4-5 தடவை சுத்தமாக கழுவி 1 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. இப்போ நம்ம உளுந்து 1 மணி நேரம் நல்லா ஊறிட்டு இனி நாம் இதை அரைச்சிக்கிடலாம். நான் இன்றைக்கி உளுந்து கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். நாம் கிரைண்டரில் அரைக்கும்போது நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வடை வரும். உளுந்தை கிரைண்டரில் சேர்த்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துடுங்க. அதிகமாக சேர்க்காதங்க. அதுக்காக வேண்டி கொஞ்சமும் தண்ணி சேர்க்காமலும் அரைச்சாக்கி அந்த மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துட்டு வடை சாப்பிடும்போது நல்லா இருக்காது. சிலர் உளுந்து வடைக்கு ஊற வைக்கும் போதே கொஞ்சம் அரிசியும் சேர்த்து ஊற வைப்பாங்க. நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல, வெறும் உளுந்து மட்டும்தான் சேர்த்து அரைக்கிறேன் பாருங்கள். உளுந்து அரைய விட்டு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு பாருங்கள். நல்ல பந்து மாதிரி உளுந்து அரைஞ்சி வந்திருக்கு. இதே மாதிரி அரைச்சி நீங்களும் எடுத்து வச்சுக்கிடுங்க. இங்கே நான் வடை மாவில் சேர்க்குறதுக்காக வேண்டி ஒரு வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதே போல் 2-3 கொத்து கருவேப்பிலையும் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி அதையும் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே நாம் வடை மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நான் மிளகை முழுசாக போடலை, 1-2 தட்டி போட்டுக்கேன். முழுசாக போட்டால் நம்ம வடை சாப்பிடும்போது வாயில் கடி போட்டுட்டு வடை டேஸ்ட்டே போயிடும். அதனால் லேசாக தட்டி போட்டுவிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வடை மாவு நல்லா பிணைஞ்சி ரெடி ஆகிட்டு இனி கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இனி நம்ம வடை சுடுறதுக்காக வேண்டி ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண வச்சுக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கையில் லேசாக தண்ணி தொட்டுக்கிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த மாவில் பெருவிரலாலே கையால் ஓட்டை போட்டு பொறுமையாக எண்ணெயில் விட்டுக்கிடுங்க. பாருங்கள், இதே மாதிரி தான். புதுசாக செய்கிறவங்களுக்கு இப்படி கையால் ஓட்டை போட தெரியலைனாக்கி ஒரு பிளாஸ்டிக் சீட்டில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு அதில் மாவு வச்சு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு எடுத்து போடுங்க. அது ரொம்ப கரெக்டாக வரும். வடை சுடும்போது ஸ்டார்டிங்கில் மட்டும் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைங்க, அப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் வடை உள்ளே நல்லா வெந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்படி இல்லைன்னா வடை மேலே சட்டுன்னு கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாமல் மாவு மாதிரி இருக்கும். வடை ஒரு பக்கம் வந்ததும் இப்படி திருப்பி போட்டுக்கிடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். எப்போவுமே எண்ணெய் சட்டியில் வேலை செய்யும்போது பதட்டப்படாமல் நிதானமாக கவனமாக செய்யுங்க. இப்போ நம்ம வடை நல்லா மொறுமொறுன்னு கோல்டன் கலரில் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி எல்லா வடையுமே சுட்டு எடுத்தாச்சு. இதோட தொட்டுக்கிறதுக்கு நான் சட்னி, சாம்பார் எல்லாமே வச்சுருக்கேன். வாங்க சாப்பிடலாம். நன்றி.